வெல்கம் டு தூக்குச்செடி சேனல். இந்த முருங்கீரை பொரியல் நீங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? அப்படி நீங்கள் செய்யலைன்னா மறக்காமல் இந்த முருங்கீரை பொரியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வாய் எடுத்து வச்சாவே போதும், மறுபடியும் முருங்கீரை கேட்டு சாப்பிடணும்னு தோணும். ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஜாரில் வறுத்த வறுக்கலை சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் நம்ம ஒரு முழு பூண்டை இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம அலசி எடுத்த முருங்கைக்கீரை இந்த சுடு தண்ணியில சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 இல்ல 4 நிமிஷத்துக்கு முருங்கீரை பச்சை வாசம் போற வரைக்கும் சுடுதண்ணில நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த வேர்க்கலையும் இடிச்ச பூண்டும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 இல்ல 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா மிளகாய்த்தூள் வாசம் போகணும். அப்புறமா கீரை நல்லா வதங்கி வரணும். அப்பதான் சாப்பிட அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ சூப்பரான ஸ்டைல்ல முருங்கீரை பொரியல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை எடுத்துடுங்க. அப்பதான் தினம் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.